நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன். இதை கேட்டு வேலை செய்யறேன். இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ மனசு மூளைன்னு இது ரெண்டுத்தையுமே குறிக்குது. சோ உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா மனசுன்ற ஒண்ணு இருக்குதான்னு? நம்ம இதயத்துக்கு திங்கிங் அண்ட் மெமரி பவர் இருக்குதா என்ன? இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இத்தனை நாள் இதெல்லாம் இப்படிதான்னு நம்பிட்டு இருந்தீங்க, பட் அது எல்லாம் உண்மை இல்லைன்னு இந்த வீடியோ ப்ரூவ் பண்ண போகுது. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம ஹார்ட்டோட வேலை என்னன்னா பாடி ஃபுல்லா பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புறது மட்டும்தான். அதை தாண்டி நம்ம ஹார்ட்டோட வேலை எதுவுமே கிடையாது. நம்ம இதயத்துக்கு திங்கிங் அண்ட் மெமரி பவர் கிடையாது. சோ மனசுன்றது இதயத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா மனசுன்ற ஒன்னே கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. என்னப்பா சொல்லுற? அப்போ மனசுன்ற ஒண்ணு கிடையாதுன்னா நான் நிறைய தடவை டபுள் மைண்ட் செட்டா ஒரு விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிருக்கேன். அப்போ அதுக்கு ரீசன் என்ன நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் நம்ம பிரெயின் தான். எமோஷனல் பிரெயின் அண்ட் லாஜிக் பிரெயின். நம்ம பிரெயின்ல ரெண்டு பார்ட் இருக்கு. இந்த இமேஜ் நல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்ல நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே வாங்க. நீங்க நைட் ஒரு 10 மணிக்கு மேல ரோட்ல வாக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா குளிருது அண்ட் அது இல்லாம உங்களுக்கு கோல்டும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எதிர்க்கே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. இப்போ இந்த டைம்ல உங்களோட எமோஷனல் பிரெயின் எமோஷனலா திங்க் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வாங்கி சாப்பிட போறேன்னு உங்ககிட்ட சொல்லும். நீங்களும் அதை வாங்கி சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. பட் உங்க லாஜிக் பிரெயின் லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த டைம்ல அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு கரெக்டா இருக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லும். இதை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ்ல என்ன பண்றதுன்னே தெரியாம நிப்பீங்க. அந்த ஐஸ்கிரீம் வண்டியோ உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். சோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய டைம்ல டபுள் மைண்ட் செட்டா இருப்போம். நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்போம். நீங்க இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட கேட்கலாம். நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்ப நம்ம ஹார்ட்டுக்கு பக்கத்துல வலி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களை காதலிக்கிறப்ப நம்ம வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ரெண்டு ஃபீலிங்ஸ்க்குமே காரணம் நம்ம பிரெயின் தான். நம்ம பிரெயின்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால தான் இதெல்லாமே நமக்கு ஃபீல் ஆகுது. சோ நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த வீடியோ தப்பு. அது இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன். இதை கேட்டு வேலை செய்யறேன். சோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராச்சும் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுன்னு டைலாக் விட்டாங்கன்னா அவங்க கிட்ட புரிய வைங்க மனசுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் பிரெயின் தான்னு புரிய வைங்க. அப்படியே அவங்களுக்கு புரியலன்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், ஆனா எதையோ மறந்த மாதிரி இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.